என் உள்ளம் இப்போதே ரத்தம் சிந்துகிறது அர்ஜுனா என்றார் கிருஷ்ணர். அர்ஜுனன் கேட்டான், ஐயோ கிருஷ்ணா, அப்படியென்றால் அந்த கலியுகத்தின் அதர்மத்திற்கு முடிவே இருக்காதா என்றான். கிருஷ்ணர் கூறினார், முடிவு உண்டு அர்ஜுனா. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம். தர்மத்தை காக்கவும் தீயோரை அழிக்கவும் நான் மீண்டும் வருவேன். கோர தாண்டவம் ஆடும் அந்த கலியுகத்தின் இறுதியில் தேவத்தன் என்ற வெள்ளை குதிரையின் மீது கல்கி அவதாரமாக நான் பூமியில் அவதரிப்பேன். நான் வரும்போது கருணை இருக்காது, கண்ணீர் இருக்காது, தர்மம் மட்டுமே இருக்கும். என் கையில் புல்லாங்குழல் இருக்காது, அதர்மிகளை அழிக்கும் வாள் மட்டுமே இருக்கும். அன்று நான் உபதேசம் கூற மாட்டேன், தண்டனையை மட்டுமே தருவேன். பூமி தாயின் பாரத்தை தீர்க்க எஞ்சியிருக்கும் சிறிதளவு மனிதத்தையும் அறுவடை செய்து உலகத்தை இரத்தத்தால் கழுவி தூய்மைப்படுத்துவேன். அது ஒரு கொடிய அழிவு, ஆனால் ஒரு புதிய சத்திய யுகத்தின் தொடக்கம். கிருஷ்ணர் அர்ஜுனனின் தோளில் கை வைக்கிறார். அர்ஜுனா, கலியுகத்தின் இறுதியில் மனிதன் கடவுளை தேட மாட்டான், மரணத்தை தேடுவான். அந்த மரணத்தின் பெயரே கல்கி. அந்த துயரமான இரவோடு இந்த உலகம் உறங்கிப் போகும். எப்போது மனிதன் மனிதனை மதிக்க மறக்கிறானோ அப்போதே என் வருகை உறுதியாகும். காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது அர்ஜுனா. கலியுகத்தில் கலிமுற்றி அதர்மம் தலைவிரித்தாடும். ஆனால் இறுதியில் தர்மமே